ஹாய் வணக்கங்க. நம்ம வைரம் விலாகுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் பேச வந்த விஷயத்த எனக்கு பேசுகிறதுக்கு விருப்பம் கிடையாது. இருந்தாலும் நமக்கு விருப்பம் இல்லைன்றதுக்காக ஒரு விஷயத்த பேசாமல் கடந்து போகிறதுக்கும் நமக்கு மனசு இல்லை. திரும்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நாட்டில் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்போ பேச வர்றோம். உங்களுக்கே தெரியும் நான் எதை பற்றி பேச வர்றேன் அப்படின்ட்டு. கொல்கத்தா டாக்டர் கேஸை பற்றி தாங்க இப்போ நான் பேச வந்திருக்கேன். கற்பனையிலையும் நினைக்க முடியாத கொடுமைங்க அந்த கொடுமை. ஒரு சீனியர் பிஜி ட்ரைனிங்கில் இருக்கிற டாக்டரு 36 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. அது என்ன ரீசனுக்காக அந்த மாதிரி ஒர்க் பண்ண சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. டாக்டர் ஷார்ட்டேஜா இல்லை எதுக்காக அது மாதிரி செய்ய சொல்கிறாங்கன்றது தெரியல. அந்த பிள்ளைக்கு சுத்தமாக உடம்பு முடியாததுனால செமினார் ஹாலில் 3rd ஃப்ளோரில் தரையில் படுத்துருக்குது. எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய படிக்க வச்சு ஒரு மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுன்றது எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி படிக்க வைக்கிற ஒரு பொண்ணு படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் 3rd ஃப்ளோரில் தரையில் போய் படுக்குது. இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு காலையில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு பிரின்ஸிபல்கிட்ட போய் சொல்லும்போது அவையே அங்கே போய் படுத்தா அப்படின்னு கேட்குறாராம். அப்புறம் பெண்ணுன்றதுக்குனால என்னன்னாலும் பேசுவாங்களா? அப்போ உன்னோட காலேஜ்லேயே ஒரு ஃப்ளோரில் போய் முடியாமல் ஒரு பொண்ணு படுத்தாக்கா நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்களா? அந்த கேள்வியிலேயே உன்னோட மனநிலை தெரியுதில்ல. இந்த விஷயம் வந்து எதேச்சையாக நடந்த விஷயம் கிடையாதுங்க. இதை பிளான் பண்ணி தான் செஞ்சுருக்காங்க. இப்போ இவங்க அக்யூஸ்டுன்னு சொல்கிறவன் ஒரு ட்ரக்கு அடிக்ட்டுங்க. அவன் அதே காலேஜ் கேம்பஸில் பேக்கில் உட்காந்து ட்ரக்ஸ் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். முடிச்சுட்டு வரும்போது தான் அவன் ஒரு 2 மணி 3 மணி போல் மேலே வரும்போது இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி தான் அவன் போயிருந்துருக்கணும். இல்லைன்னா அந்த பொண்ணு அங்கே இருக்கிற இடம் அவனுக்கு தெரிய சான்ஸ் கிடையாது. அந்த பொண்ணை செதைச்சவனும் உடனே கொல்லலைங்க. அதெல்லாம் நம்மளால் வாயால் சொல்லி விவரிக்க முடியாத அளவுக்கு அந்த பொண்ணை கொடுமை பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் செஞ்சது கிடையாது, ஒருத்தருக்கு மேற்பட்டவங்க. இவனுங்களை பற்றின ரகசியம் ஏதோ அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் அந்த பொண்ணை வந்து இவ்வளோ கொடுமை பண்ணி கொலை பண்ணியிருக்கானுங்க. கேட்குற நமக்கே இந்த விஷயத்த ஜீரணிக்க முடியல. பெத்த தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்கும் இந்த விஷயத்தை கேட்கும்போது? போதைப்பொருள் ஒழியாமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வராதுங்க. முதல் நாள் இந்த விஷயம் நடக்குது. அடுத்த நாள் கிருஷ்ணகிரியில் 13 வயசு பிள்ளைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க. அப்பகள் வந்து வேலை செய்கிறதுக்கும் நம்பி அனுப்ப முடியல, ஸ்கூலுக்கும் அனுப்ப முடியல, காலேஜுக்கும் அனுப்ப முடியல. இதனால தான் ஒரு நேரத்தில் வந்து வீட்டிலே வச்சுருந்தாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போதைப் பொருளை வந்து இஷ்டத்துக்கு இந்தியாவில் பழக விட்டுருக்காங்க. கேட்டால் போதையை ஒழிக்கிறோன்னு சொல்லி ஒரு நாடகம் வேறு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸு சொல்லி 3 hours கழித்து தான் பேரண்ட்ஸுக்கே பிரின்ஸிபல் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ அவரால் முடிஞ்ச வரைக்கும் தடயத்தை அழிச்சிருக்காரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கறத விட அதுக்கு உடந்தையாக இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான தண்டனை கொடுக்கணும். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எவ்வளோ ஈஸியாக அவங்களாலலாம் வெளியில் வர்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் திரும்ப 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 இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது என்றைக்கோ எதேச்சையாவோ தெரியாமலோ சந்தர்ப்ப சூழ்நிலையோ நடக்கலை, பிளான் பண்ணி பண்ணுறாங்க. என்ன ஒரு 15 நாள் 1 மாதம் 2 மாதம் இதை பற்றி பேசுவாங்க, அப்புறம் எல்லாரும் மறந்துடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம். இந்த மாதிரி திரும்ப இந்தியாவில் நடக்காமல் இருக்கணும்னா சட்டம் ஒழுங்கை வந்து திருத்தி அமைக்கணுங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கணும். அரபு நாட்டில் கொடுக்குற மாதிரி கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சூசைட்டுன்னு சொல்லியிருக்காரு பிரின்ஸிபல். அப்புறம் ஒரு கலவரக்காரவங்களை அனுப்பி எல்லா தடயத்தையும் உடச்சி அழிச்சிட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா அவன் இந்த வேலையை செய்வான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸாக இருந்திருக்கான். அந்த சப்போர்ட்டில் தான் அவன் இந்த அளவுக்கு அவன் செஞ்சுருக்கிறான். ஹாஸ்பிட்டலில் புரோக்கராக செயல்பட்டுருக்கான். பொதுமக்களை அழைச்சிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து வெளியில் கொண்டாந்துட்டு அவங்கள்ட்ட காசு வாங்குற மாதிரி. அவனுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரூம் இருக்குது ஹாஸ்பிட்டலில். ஆனால் ஒரு டாக்டர்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பர்சனலாக ஒரு ரூம் கிடையாது, அவங்களுக்கு பர்சனல் கேர் கிடையாது, ஒழுங்கான சாப்பாடு கிடையாது. 10வது 12வது முடிக்காத ஒரு அரசியல்வாதிக்கு நீங்கள் வணக்கம் சொல்லி போலீஸ் ப்ராடக்ட் கொடுக்குறீங்க. அப்போ ஒரு உயிரை காப்பாற்றுற டாக்டருக்கு ஏன் அது மாதிரி செய்யக்கூடாது?
ஒரு பிரச்சனைன்னு நடந்துச்சுன்னா பையன்னா இப்படி தான் இருப்பாங்க, பொண்ணு தான்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஜெண்டரை வச்சு முடிவெடுக்காதீங்க. இப்போ எத்தனையோ ஆம்பளைங்க இந்த நிகழ்ச்சிக்கு வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க, வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு அப்படி ட்ரெஸ் போட்டாங்க, இப்படி ட்ரெஸ் போடுறாங்க, அதனால தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சில்லித்தனமான விஷயத்த காரணமாக சொல்லாதீங்க. பசங்கள்கிட்ட சொல்லி வளங்க. பொண்ணுங்க எப்படி ட்ரெஸ் போட்டாலும் அதை சாதாரணமாக பார்த்து கடந்து போங்க. இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எங்கே இருக்கிறோம், ஒரு நல்ல ஒரு திங்கிங்கில் இருங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை அழிச்சிருக்கிறாங்க. இப்போ சிபிஐ வந்து கேஸ் எடுத்து நடத்திட்டுருக்கு. இன்றைக்கி உண்மையை அறியும் தகவல் சட்டப்படி விசாரணை பண்ண சொல்லியிருக்காங்க கோர்ட்டு. இப்போ எல்லாருக்குமே தெரியுது இதில் சம்மந்தப்பட்டவங்க யார் இருந்து தப்பு பண்ணியிருக்காங்கன்னு. விசாரணைன்றதே பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு ஒரு விசாரணைன்னு பண்ணி இதுக்கு ஒரு செலவு பண்ண வேண்டியதில்லை. அவங்களெல்லாம் உடனடியாக தூக்கு தண்டனை கொடுக்கணுங்க, பொதுமக்கள் முன்னிலையில். அவங்களுக்கு கொடுக்குற தூக்கு தண்டனை எல்லாருக்கும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணுங்க. அதை பார்க்கும்போது மற்றவனுக்கு அந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாதுன்ற எண்ணம் வரணும். நம்ம பாரத நாட்டில் பெண்ணாக பிறக்கிறது தப்பா, இல்லை வெளியில் போகிறது தப்பா, இல்லை படிக்கிறது தப்பா, எது தப்புன்னு சொல்லுங்கள். நம்ம பாரத பிரதமருக்கும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கும் நான் என்ன கேட்குறேன்னா, பெண்களுக்கு இது மாதிரி இன்னொரு தடவை நடக்காது, இன்னொரு இடத்துல நடக்காதுன்றதுக்கு எப்படி நீங்கள் உறுதி கொடுப்பீங்க? இந்தியாவில் இப்படி தான் நடக்கும், தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வாழ பழகிக்கிறோம். நாங்கள் வெளியிலே வரலை, வீட்டிலே இருந்துக்கிறோம். நாங்கள் எதுவும் செய்யலை, பசியோ பட்னியோ வீட்டிலே இருந்துக்கிறோம். பிள்ளைங்கள வெளியில் அனுப்பலை, படிக்கிறதுக்கு அனுப்பலை. இந்த மாதிரி பெண் பிள்ளைங்களுக்கு அநீதி நடக்கிறதுக்காகவேங்க நமக்கு பெரியவங்கெல்லாம் உயிரை விட்டு நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. வெள்ளைக்காரன் ஆட்சியில் கூட இந்த மாதிரியான கொடுமை நடந்திருக்காதுங்க. தயவு செஞ்சு விசாரணை ரிமாண்டுன்னு சொல்லிட்டு மக்களோட வரிப்பணத்தை வீணடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களால் முடியலையா, எங்கள்கிட்ட விட்டுருங்க, அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நாங்கள் கொடுத்துக்கிறோம். இதுபோல் இந்தியாவில் மறுபடி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க வேண்டுமென்றால் போதைப் பொருளை முற்றிலும் ஒழிக்கணும், குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஒரு நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த நாட்டில் முன்னேற்றம் இருக்காதுங்க. பெண் மல்டி டாஸ்க் பண்ணுவாங்க, குடும்பத்தை பார்த்துப்பாங்க, வீட்டு வேலை பார்த்துப்பாங்க, வெளியில் வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க. இங்கே படிக்கிறாங்களா, வேலைக்கு போகிறாங்களா, எல்லா விஷயத்தையும் ஒரு பொண்ணால் பார்த்துக்க முடியுங்க. ஒரு ஆணால் அது மாதிரி முடியாது. அதை நான் எந்த இடத்துலனாலும் நான் சொல்கிறேன். பெண்ணை விட உடல் அமைப்பில் ஒரு ஆணை பலமாக கடவுள் படைச்சிட்டாரு அப்படின்றதுக்காக இப்படி ஒரு பெண்ணுக்கிட்ட அத்துமீறி நடக்கிறவனா என்னன்னு சொல்ல முடியும் சொல்லுங்கள்? எந்த மிருகமும் அந்த மாதிரி நடக்காது. எந்த மிருகமுமே இன்னொரு மிருகத்தை வற்புறுத்தாது. எங்களை படைத்த கடவுள்கிட்ட எங்களை ஏன் இந்தியாவில் படைச்ச அப்படின்னு எங்களை கேள்வி கேட்க வைக்காதீங்க. நாட்டு மக்களை பாதுகாக்கணுன்றதுக்காக தான் அரசியல் அமைப்பே வந்தது. இது மாதிரி ஒரு விஷயம் ஈஸியாக ஒருத்தன் பண்ணிட்டு போகிறான், அந்த தடயத்தை அழிக்கிறான், அதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு மேற்பட்டவங்க தான் அந்த தப்பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு தைரியம் இருந்தால் அதை செய்வாங்க அவங்க. போதைப் பொருளும் கரப்ஷனும் ரெண்டு கண்ணு மாதிரிங்க. அது ரெண்டும் ஒழிஞ்சாதான் இந்தியாவில் இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்காமல் இருக்கும். நாட்டை ஆள்றவங்க தான் இந்த மாதிரியான விஷயங்களை சரி பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். போதைப் பொருளையும் கரப்ஷனையும் ஒழிக்கிறது நம்ம நாட்டை ஆள்றவங்க கையில் தாங்க இருக்குது. நம்ம நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணுன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் திரும்ப நடக்காமல் இருக்கணும். மாதிரியான சம்பவங்கள் இனிமேட்டு நடக்காமல் இருக்கணும்னா இப்போ இந்த நிகழ்வுக்கு, இந்த கொடுமைக்கு என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தாங்க இருக்குது. பொறுத்து இருந்து பார்ப்போம். வணக்கங்க.